உங்க பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்திக்கு ஏத்த மாரி வெஜிடபிள் சப்ஜி இந்த மாரி செஞ்சு பாருங்க. தண்ணிய கொதிக்க வச்சு தக்காளி, காஷ்மீரி மிளகாய், முந்திரி பருப்பு சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிச்சோனே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கத்துல கடாய் அடுப்புல வச்சு பட்டர், பெரிய வெங்காயத்துல 1 பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட், 2 உருளைக்கிழங்கு பொடியா நறுக்கி சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு தேவையான காய்கறிகள் சேர்த்து மறுபடியும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறிகள்லாம் 50% நல்லா வெந்தோன்னு மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடியை போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கத்தில் மிக்ஸி ஜாரில் தக்காளியோட பன்னீர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவு பன்னீர் கியூப்ஸை சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடியை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். கடைசியாக கரம் மசாலா தூள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கசூரி மேத்தி சேர்த்துட்டு பெரட்டி விட்டுக்கோங்க. பெர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பசங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி வெஜிடபிள் சப்ஜி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தண்ணியை கொதிக்க வச்சு தக்காளி, காஷ்மீரி மிளகாய், முந்திரி பருப்பு சேர்த்து 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிச்சோன்னே தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் கடாய் அடுப்பில் வச்சு பட்டர், பெரிய வெங்காயத்தில் 1 பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட், 2 உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு தேவையான காய்கறிகள் சேர்த்து மறுபடியும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காய்கறிகள்லாம் 50% நல்லா வெந்தோன்னு மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடியை போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். இன்னொரு பக்கத்தில் மிக்ஸி ஜாரில் தக்காளியோட பன்னீர் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கத்தில் காய்கறிகள்லாம் நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவு பன்னீர் கியூப்ஸை சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சப்ஜிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மூடியை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேகட்டும். கடைசியாக கரம் மசாலா தூள், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, கசூரி மேத்தி சேர்த்துட்டு பெரட்டி விட்டுக்கோங்க. பெர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.